தமிழால் இணைந்தவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் 4வது சாப்டருக்குண்டான ஒரு ஸ்டடி மெட்டீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே இணைந்து பயணிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களை சேரும். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நம்ம சேனலில் 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் மாணவர்களுக்காக ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய கணக்குகளுக்கும் தீர்வுகளை நம்ம காணொலியாக பதிவேற்றம் செய்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் 4வது சாப்டரில் இருக்கக்கூடிய பேரேட்டு கணக்குகளுக்கான பயிற்சி கணக்குகளுக்கு தீர்வுகளை நாம் பதிவேற்றம் செஞ்சுருந்தோம். ஸோ அந்த சாப்டர் இப்போது நிறைவடைஞ்சிருச்சு. அந்த சாப்டரில் நாம் செய்த கணக்குகளுக்கான பிடிஎஃப்பை இன்றைய காணொலியில் நாம் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் தேவையாக இருந்தது அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையான லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்த பேரேட்டு கணக்குகளுடைய தீர்வுகளை நீங்கள் பார்க்கல அப்படின்னம்னா நீங்கள் அந்த தீர்வுகளை எளிமையாக பார்க்குறதுக்கு தேவையான வீடியோ லிங்க்கை இணைச்சிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை தொட்டிங்க அப்படின்னம்னா பேரேட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் நீங்கள் வீடியோவாக பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்பவே உதவியானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தவங்க இந்த பிடிஎஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த பிடிஎஃப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இது போல் நல்லதொரு ஸ்டடி மெட்டீரியலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.